விக்கிரவாண்டி தொகுதியில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுங்கள். நல்ல முடிவு என்றால் 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற திமுக உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது, மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது, இளைஞர்களுக்கு அதிக அளவில் துரோகம் செய்திருக்கிறது, துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடையாது, எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க்கை திறந்து விட்டாங்க. சாயங்கால நேரத்தில் இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா டாஸ்மாக் கடையில சுத்திட்டு இருக்கிறான். பெண்களுக்கு எந்த முன்னேற்றம் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. இந்த தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி வேற, ஒரு தொழிற்சாலை கிடையாது. இந்த தொகுதியில இந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறாரு. அந்த அமைச்சரால இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த தொகுதிக்கு இந்த மக்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில எதுவும் செய்ததே கிடையாது. அதனால நான் கேட்கிறேன், இந்த தொகுதி இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு என்ன வாய்ப்பு? உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தலால் இவங்க ஆட்சிக்கு வரப்போறாங்க இல்ல அவங்க ஆட்சி விட்டு போக போறாங்கன்னு கிடையாது. இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது, ஆட்சியில தான் இருப்பாங்க. ஆனால் திமுக தோத்துடுச்சுன்னா சமூக நீதி நிலைநாட்டப்படும். அடுத்த மாதமே ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாரு. அதை நடத்திய பிறகு பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கிறது. பின்தங்கிய சமுதாயம் என்னென்ன சமுதாயங்கள் இருக்கிறது? யாதவ சமுதாயம் போன்ற சமுதாயம், மீனவர்கள் சமுதாயம், மலைக்குறவர்கள், வண்டியர்கள், அது இல்லாமல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காட்டிலிருந்து 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். இப்படி எல்லாம் நிச்சயமாக அந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நடக்கும். இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அதற்கு நீங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். உங்களுக்கெல்லாம் மறக்க முடியாது, 10 நாட்களுக்கு முன்பு பக்கத்து மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 65 பேர், இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 65 பேர் தமிழக அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இறந்ததாக நான் கணக்கிடல. தமிழக அரசு 65 பேரை கள்ளக்குறிச்சி பகுதியில் படுகொலை செய்திருக்கின்றார்கள். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தெரியாம ஒரு பாக்கெட் சாராயம் யாராவது இருக்க முடியாது, அதிகாரிகளுக்கு தெரியாம, காவல்துறை தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது, ஒரு பாக்கெட் சாராயம் யாராவது விற்க முடியாது. அவர்களுக்கு இந்த விற்கிறவர்களுக்கு உடந்தையாருன்னா ஆளுங்கட்சிக்காரங்க. ஒரு உயிர் 2 உயிர் 65 உயிர்கள். நான் போய் பார்த்தேன், அவங்க அந்த குடும்பத்துல எல்லா குடும்பத்தையும் போய் பார்த்தேன். ஒரு குடும்பத்துல 6 வயசு குழந்தை, 1 8 வயசு குழந்தை, அப்பா அம்மா 2 பேருமே இறந்திருக்கு, அனாதையா நின்று. இன்னொரு பெண்ணு 22 வயசுல தாலியா இருக்க பார்த்தேன். இப்படி எல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுக காரன், திமுக அரசு, ஆளுங்கட்சி. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடந்தது, விழுப்புரம் மாவட்டம் நம்ம மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 29 பேர் இறந்தார்கள், கண் பார்வை இறந்தார்கள். இப்போ பாத்தீங்கன்னா 65 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் 16 பேர் இந்த மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எல்லாம் சாதாரண கிடையாது. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. அவருக்கு தெரியும், தெரிய போறது கிடையாது. அவர் சுத்தி 4 பேர் இருக்காங்க அமைச்சர்கள் என்ற பேர்ல, வியாபாரிகளா இருக்கிறாங்க. அதுல முதன்மை வியாபாரி யார் தெரியுமா? ஏவா வேலு. தேர்தலில் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவார், பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு ஒன்றிய இன்சார்ஜ், இன்னொரு பணக்காரருக்கு நேரு, அவர் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவார். இப்படி எல்லாம் பல அமைச்சர்கள் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. எம்பிக்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. சேர்மன் நீர்மை எல்லாம் வராங்க. எப்போ? இன்னும் ஒரு வாரம் வருவாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு வாரம் உங்களை தினம் ஊட்டுவாங்க, பிரியாணி ஊட்டுவாங்க, தினம் ஒரு 300 500 கொடுப்பாங்க, பாட்டில் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் இன்னும் ஒரு வாரம் தான். 8ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேல நீ அவங்களை பார்க்க முடியாது, வாழ்க்கையிலே பார்க்க முடியாது, அவ்வளவுதான் அந்த கூத்து. ஆனா நாங்க என்னைக்குமே இங்கதான் இருக்க போறோம். இது என் மாவட்டம், ஐயா மாவட்டம், இது என் மண், இது மக்கள். இந்த மக்கள் நல்லா இருக்கணும், முன்னேறணும், அந்த ஆதரவு, அந்த அக்கறை எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இது எந்த அமைச்சருக்கும் இருக்காது, ஆளுங்கட்சிக்கு இருக்காது, முதலமைச்சருக்கு இருக்காது. முதலமைச்சர்
இந்த பகுதியில கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் வந்து பேசினார்ல, இதே மேடையில் பேசினார், இங்கதான் பேசினார். என்ன, திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் என்று பேசின முதலமைச்சர் கொடுக்க முடியாது, எனக்கு மனசுல கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. இது ஏதோ ஜாதிய பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. நாங்க கேட்கறது, நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பின்தங்கி சமுதாயங்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும். இதான் ஒரு நல்ல ஆட்சிக்கான. கலைஞருக்கு ஓரளவுக்கு கவலை இருந்தது, அக்கறை இருந்தது, சமூக நீதி உணர்வு இருந்தது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளளவோ சமூக நீதிக்கு அக்கறை இல்லையா, எள்ளளவுக்கு அவர் மனசுல அக்கறை இல்லை. சமூக நீதி தான் அர்த்தம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் தெரியாது. ஆனா மேடையில் வந்து பேசுவார், மேடையில் வந்து சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு, கலைஞர் அவர்களுடைய வாரிசு, இந்த வசனம் எல்லாம் பேசிட்டு போவாங்க. சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக. அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். வன்னிய பெருங்குடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், வன்னியர் சமூகத்திற்கென்று உள்ளொதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா? 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன, அந்த கோப்புகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள். அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள். எனவே வன்னியர்களுக்கும் அதே போல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி 20 விழுக்காடு தந்தவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிசி எம்பிசி என்கிற வகைப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டினால் எல்லா இடங்களிலும் ஓபிசி என்றுதான் சொல்லுவார்கள். முஸ்லீமும் ஓபிசி தான், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் ஓபிசி தான், தலித் கிறிஸ்தவர்களும் ஓபிசி தான், விவசாயம் செய்யக்கூடிய உழைக்கிற மக்கள் அனைவரும் ஓபிசி தான். இது இந்தியாவை தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் ஓபிசி என்று இருந்ததை எம்பிசி என்றும் பிசி என்றும் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து 20 விழுக்காட்டை பிரித்து கொடுத்து அதிலே இன்றைக்கு பெரும்பான்மையாக வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பெரிய அளவிலே இன்றைக்கு கல்வியில் மேம்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் போராடியவர்கள் என்பதை விட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த போராட்டத்திலே உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தந்தவர் அதிமுக தரவில்லை. சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு மேடையிலே அண்ணாமலை போன்ற பிற்போக்கு சக்திகளை உட்கார வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஓட்டு கேட்கிறார்கள். இது நியாயமா என்பதை வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 20 விழுக்காடு கொடுத்த திமுக உங்களுக்கு பகை, இடஒதுக்கீடே கூடாது என்று சொன்ன பாஜக உங்களுக்கு நட்பா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய முரண்பாடு. எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம்? திமுக நினைச்சா நாளைக்கே உறவாட முடியும். மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்களோடு இவர்கள் உறவாடினால், நட்புறவாடினால் அதிமுக தூக்கி போட்டுருவாங்க. திமுக இல்லாதனால தான் அதிமுக கூட வச்சுக்கிட்டாங்க. அதிமுக இல்லாதனால தான் இன்னைக்கு பாமக கூட வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சொன்னா யாருமே தேவையில்லை அவர்களுக்கு, பிஜேபி காரர்களுக்கு. அப்படி அவர்கள் உறவாட முடியும். ஆனால் ஏன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறார், துணிந்து எதிர்க்கிறார்? ஒரே காரணம் தான், பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, ஓபிசி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு எதிரான கட்சி. அந்த கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வளரட்டும், தமிழ்நாட்டில் வளரவிட மாட்டோம் என்பதுதான் திமுக தலைவரின் உறுதியான நிலைப்பாடு. இடங்கள் என்பது முக்கியமில்லை. இந்த மண்ணை சாதிய சனாதன சக்திகள் ஒருபோதும் ஆக்கிரமித்து விடக் கூடாது. பிஜேபி போன்ற சக்திகள் இந்த மண்ணிலே வேர்பிடித்து விடக் கூடாது. அதற்கு திமுகவோடு இருந்துதான் நாம் அவற்றை விரட்டி அடிக்க முடியும் என்ற புரிதலில் தான் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம்.
எனது அருமை சகோதர சகோதரிகளே, வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. 2011 அப்படித்தான் பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்துக் கொண்டார். தேர்தலை சந்தித்தார். எந்த காலத்திலும் இரண்டு சமூகத்தினரும் மோத வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்கள் வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இரண்டு சமூகமும் மோதிக்கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார்கள். ஒருபோதும் கிடையாது. வன்னிய சமூகமும் உழைக்கிற சமூகம்தான், குடிசைகளில் வாழுகிற சமூகம்தான். ஓடி ஆடி உழைத்தால் தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். கல்வி இல்லாமல் நீண்ட காலம் வஞ்சிக்கப்பட்ட சமூகம், வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் எம்ஜிஆர் அதை உதாசீனப்படுத்திய போது கலைஞர் அந்த கோப்புகளை எடுத்து இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று தந்தனர். சமூக நீதி அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பாஜகவோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். பாமகவை சார்ந்த வாக்காளர்களுக்கு கைகோர்த்து கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பெரும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் மேலிடத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார்கள். இதுக்கு எதுக்கு அச்சாரம்னா, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேரட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, சேரட்டும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கொள்கை அடிப்படையிலே என்பதை தயவு கூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை இன்றைக்கு மெல்ல மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்க செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு இன்றைக்கு பாமக வேலை செய்து ஊர் ஊராக போய் சின்னம் படத்துக் கொண்டு வரைந்து கொண்டிருக்கிறது. பாமகவில் இருக்கிற இளைஞர்கள் பாஜகவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கிற ஒரு கட்சியாகத்தான் கழகமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆகவே வெறுமனே ஓட்டு கேட்டு விட்டு போகிற ஒரு இயக்கமாக இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை. நாட்டை பாதுகாப்பதற்கும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும், சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அகில இந்திய அளவிலே இன்றைக்கு பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது, ஒரு மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. ஏன்னா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை தந்ததே தளபதி தான். காங்கிரஸோடு எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். கெஜ்ரிவால் ஒருபுறம் கிடந்தார், அகிலேஷ் யாதவ் இன்னொருபுறம் இருந்தார், லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஒருபுறம் சிதறி கிடந்தார். மம்தா பானர்ஜியை யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இவ்வளவு பேரையும் ஒரு இழையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை, ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி, கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் விளங்கக்கூடிய வகையிலே அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு, அரசியல் வாரிசு. திமுக அவ்வளவுதான், கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் குடித்தார்கள். எனவே திமுக சிதறி போகும், திமுக ஆட்சிக்கு வராது, கலைஞரை போல இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டும். எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட மோசமான ஆள் ஸ்டாலின். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாய் 8 டேஞ்சரஸ், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி 16 அடி பாய்ந்திருக்கிறார். பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் செய்தி. இன்னைக்கு எங்கே பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஒரு காலம் தமிழ்நாட்டிலே அவர்களால் கால் கொள்ள முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் சமூக நீதியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கான நல்லரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அதிமுக பாமக
வாக்காளர்கள் உட்பட அவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வாக்குகள் அனைத்தையும் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அன்னியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை, வேட்பாளர் அன்னியூர் சிவா அல்ல, தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் வேட்பாளர். அன்னியூர் சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வேட்பாளர். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். இந்த வெற்றியில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் மகத்தானதாக இருக்க வேண்டும். வாக்குகளை சிதறடிக்க முயற்சிப்பார்கள், விலைக்கு பேச முயற்சிப்பார்கள். அதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்னதான் ஜம்பம் அடித்தாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் எங்கள் வாக்குகள் உதயசூரியனுக்கே என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.